ஹலோ நண்பா, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எம்ஆர்பிலேருந்து வந்துடக்கூடிய ஒரு முக்கியமான எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேட் பார்த்திங்கன்னா 17/2/2025, அதாவது இன்றைக்கி வந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட். ஸோ ஸ்கேல் ஆஃப் பேன்னு பார்த்தீங்கன்னா 35,400 1,30,400 வரைக்கும், அதாவது லெவல் பார்த்தோன்னா 11 இருக்கக்கூடிய பே ஸ்கேல் லெவல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 425 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 17/2/2025, அதாவது இன்னிலேருந்து. அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் த சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 10/3/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ இன்னிலேருந்து மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் வந்து வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தான் பே ஸ்கேல் ஆக்சுவலாக பார்த்த மாதிரி தான் 35,400 1,30,400 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா இந்த போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the candidate shall possess the following qualification on the date of this notification with 17/2/2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆர் ஃபார்ம்டி, must have registered with Tamil Nadu Pharmacy Council and must keep the registration alive by the renewing the regular every year அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்க அன்னைக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்குள்ளே டிப்ளமோ ஃபார்மசியோ இல்லை பிஃபார்மோ இல்லை ஃபார்ம்டியோ முடிச்சிருக்கணும். அதோட அவங்க தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதை வருஷம் அவங்க வந்து ரினியூவல் பண்ணிட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த போஸ்டிங்கோட குவாலிஃபிகேஷன். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஸோ எலிஜிபிலிட்டி பேப்பர், இன்னொன்று டிபார்ட்மெண்ட் பேப்பர்னு சொல்லிட்டு 2 பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது SSLC ஸ்டாண்டர்டில் இருக்கும். இது வந்து 1 hour அந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து இதில் 50 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தால் குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்னா, SC, SCA, ST அவங்க வந்து 40%, அதர்ஸ் 40% எடுத்தால் தான் என்ன பண்ண முடியும்னாக்கா எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் குவாலிஃபை ஆக முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா, இது வந்து CBD பேட்டர்ன், ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாமினேஷன் இது. ஸோ இது வந்து 2 மணி நேரம் நடக்கும். இதில் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100. ஸோ இதில் வந்து SC, SCA அண்ட் ST கேட்டகரியில் இருக்கிறவங்க 30%, ஸோ அதர்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க 35% எடுத்தாக்க இந்த எக்ஸாம் வந்து குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்னன்னாக்கா ஆக்சுவலாக இன்சென்டிவ் மார்க்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கோவிட் டைமில் ஆக்சுவலாக போன வருஷமும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் எந்த மந்த்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க கோவிட் டைமில் அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் வந்து 2 மார்க்லேருந்து 5 மார்க் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ அண்டு சர்வீஸ் சார்ஜஸ் பார்த்தோன்னாக்கா SC, SCA, ST அண்ட் DABH அவங்களுக்கு வந்து 500, ஸோ அதர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு 1000 போட்டிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட்டாக என்ன ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்ஸ் ரெஜிஸ்டர்ட் த கம்ப்ளீட்டட் வில் நாட் பி allowed to withdraw or the fees paid towards the registration the application will not be refunded adjust for any reason. ஒரு டைம் நம்ம வந்து அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா, ஸோ அது எந்த ஒரு ரீசனுக்காகவும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வித்ட்ரா அதாவது ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஸோ இன்றைக்கி வந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ஜாப்பு வந்து நிறைய பேர் நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த ஜாப்புக்கு இனிமேல் எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.